பில்டின் வரையில் சோனி நல்லா பண்ணியிருக்காங்க. Xperia 1 Mark 5 in-hand feel கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. இப்போலாம் மோஸ்ட் ஆஃப் ஃபோன்ஸ்க்கு 2 பேக் ஃபினிஷ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று ப்ரீமியம் மெட்டீரியல்ஸ் கிளாஸ், இதை யூஸ் பண்ணல ஸ்லிப்பரியாக இருக்கும், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஈஸியாக பிக்கப் ஆகும். இல்லைனா இன்னும் கம்ஃபர்டபுளாக இருக்கிற வீகன் லெதர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. இந்த கேஸில் மெட்டீரியல் ரொம்ப ப்ரீமியமாக இல்லாட்டியும் அந்த grip பெட்டராக இருக்கும், ப்ளஸ் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸ் அதுவும் ஈஸியாக பிக்கப் ஆகாது. சோனி இங்கே ரெண்டுத்துலேயும் உள்ள பெஸ்ட் ஆஃபர் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. எஸ், இது கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸ் தான், பட் இந்த பேக்கில் கொஞ்சம் டெக்ஸ்சர் கொடுத்துருக்காங்க. ஸோ கையில் grip பெட்டராக இருக்குது. இது போக இந்த பேக்குக்கு ஒரு மேட் ஃபினிஷும் இருக்குது. ஸோ இந்த ஃபோனில் ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்சஸ் ஈஸியாக பிக்கப் ஆகாது. இன்ஃபேக்ட் நீங்கள் மெட்டல் ஃப்ரேமாக பார்த்தீங்கன்னா அதில் கூட பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது போக சோனி இன்னமும் 21/9 பேனல் யூஸ் பண்ணுறதுனால சிங்கிள் ஹேண்ட் யூஸ்க்கு இந்த ஃபோன் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பெர்ஸ்பெக்டிவ்க்கு இங்கே S23 Ultra எடுத்துக்கோங்க. இந்த ரெண்டு ஃபோன்ஸோட ஹைட்டும் ஏறக்குறைய ஒரே மாதிரி தான் இருக்குது. பட் வித் பார்த்தீங்கன்னா Xperia இன்னும் நேரோவாக இருக்குது. மற்றபடி சோனி ரெகுலராக சோனி பண்ணுற விஷயங்களை தான் இங்கே பண்ணியிருக்காங்க. ஸோ இன்னமும் ஹெட்ஃபோன் ஜாக் இருக்குது, மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது, வாட்டர் அண்ட் டஸ்ட் ரெசிஸ்டன்ஸ்க்கு IP6568 ரேட்டிங் கொடுத்துருக்காங்க. அந்த 2 ஸ்டேட் ஷட்டர் கீயும் இன்னும் அவைலபிளாக இருக்குது. இது ரெகுலர் சோனி டிசைனுங்கிறதுனால எல்லாமே பாசிட்டிவ்னு சொல்ல முடியாது. ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இன்னும் பவர் கீக்குள்ளே தான் பில்டன் ஆயிருக்கு, அண்டர் டிஸ்பிளே கிடையாது. ஹே கைஸ், என் பேர் ஆஷ். இப்போ இந்த ஃபோனை நான் 10 நாளுக்கு மேலே என்னோட ப்ரைமரியாக யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இன்றைக்கி C4 Tech தமிழில் Xperia 1 Mark 5ஓட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் எல்லாத்த பற்றியும் டீட்டெயில்டாக பார்ப்போம். ஓகே, முதல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தில் ஆரம்பிப்போம். குளோபலாக சோனி விற்கிறது இந்த பாக்ஸ், சைனாவில் அவங்க விற்கிறது இந்த பாக்ஸ். ஸோ இந்த பாக்ஸில் நீங்கள் ஏற்கனவே பார்த்த அந்த குளோபல் பாக்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஒரு டெம்பர்ட் கிளாஸ் ஸ்க்ரீன் ப்ரொடெக்டர், கிக் ஸ்டாண்டோட ஒரு கேஸ், சோனி லிங்க் பட்ஸ் TWS இதையும் இன்க்ளூட் பண்ணுறாங்க. இங்கே ஹைலைட் என்னென்னா குளோபல் ப்ரைஸிங் $1400, சைனீஸ் ப்ரைஸிங் $180 கம்மி, 9000 யுவான். ஓகே, இப்போ அன்பாக்சிங்க்கு வருவோமே. பெருசாக எதுவும் கிடையாது, உள்ள ஃபோன் இருக்குது, சில லீஃப்லெட்ஸ், அவ்வளோதான். சிம்பிள் கூட கிடையாது. அஃப்கோர்ஸ் இந்த டிசைனுக்கு அது தேவையில்லை. மற்றபடி சார்ஜர் கேபிள் எதுவும் சோனி கொடுக்குறதில்ல. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 1.25 லட்சம் ரூபாய்க்கு லான்ச் பண்ணியிருக்க ஃபோன் பாக்ஸில் எதுவும் இல்லாமல் ஓகே நினைக்கிறீங்களா, தப்புன்னு நினைக்கிறீங்களா? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, அதை விடுங்க. இப்போ நம்ம டிஸ்பிளேக்கு போவோம். இதில் பாசிட்டிவ்ஸும் இருக்குது, நெகட்டிவ்ஸும் இருக்குது. பாசிட்டிவ்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்றைக்கி தேதிக்கு இதுதான் ஒன் ஆஃப் த மோஸ்ட் பிக்சல் டென்ஸ் பேனல்ஸ்ன்னு சொல்லலாம். சோனி இதை 4Kன்னு சொல்கிறாங்க. இது 2160p கிடையாது, பட் ஸ்டில் Quad HD ப்ளஸோட அதிகமான ரெசல்யூஷன். ஸோ பிக்சல் டென்சிட்டி 643 பிக்சல்ஸ் பெர் இன்ச். எப்போவுமே அந்த ரெசல்யூஷனில் ரன் ஆகாது. நீங்கள் ஒரு பிக்சர் ஓப்பன் பண்ணாலோ இல்லை ஒரு வீடியோ பார்த்தீங்கனாலோ அப்போ மட்டும்தான் அந்த 4K ரெசல்யூஷன் கிக்கன் ஆகும். மற்ற நேரத்துலலாம் ஃபோன் ஃபுல் HD ப்ளஸில் தான் ரன் ஆகிட்டு இருக்கும். இது புது விஷயம் கிடையாது. சோனி இப்போ பல வருஷமாக இதை பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக 8 வருஷமாக இந்த ரெசல்யூஷன் ஸ்விட்சிங் பண்ணிட்டு இருக்காங்க. 2016 Z5 ப்ரீமியமில் ஆரம்பிச்சது. அந்த ஃபோனில் ஆக்சுவலான 4K ஸ்க்ரீன் யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதோட பிக்சல் டென்சிட்டி இன்னும் அதிகம், 803 பிக்சல்ஸ் பெர் இன்ச். இப்போ ப்ரோஸும் இருக்குது, கான்ஸும் இருக்குன்னு சொன்னதுக்கு காரணம் இங்கே பீக் பிரைட்னஸ் பார்த்தீங்கன்னா ஓகே 1300 nits, அவுட்டோர் யூஸ்க்கெலாம் பிரச்சனை இல்லை. பட் மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸோட கம்பேர் பண்ணல இது ஒரு நெகட்டிவ் தான். ரெஃப்ரெஷ்னு பார்த்தீங்கன்னா திருப்பியும் ரொம்ப ரெஸ்பெக்டபிள் 120 Hz. பட் மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸோட கம்பேர் பண்ணல இங்கே LTPO டெக்னாலஜி கிடையாது. 160 Hzல யூஸ் பண்ணலாம், இல்லை தேவைன்னா 120 Hz ஆன் பண்ணலாம். டச் சாம்பிளிங் ரேட்னு பார்த்தாலும் 240 Hz மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸோட கம்பேர் பண்ணல கொஞ்சம் கம்மி தான். இப்போ டிஸ்பிளே சைஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட இதில் 6.5 இன்ச் பேனல். பட் இப்போ யூஸ்வலாக மற்ற ஃப்ளாக்ஷிப்ஸ்னு பார்த்தீங்கன்னா 6.7, 6.8 இன்ச் பேனல்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா இண்டஸ்ட்ரி ட்ரெண்ட் பெரிய பேனல்ஸை நோக்கி போயிட்டு இருக்கு. பர்சனலாக எனக்கு இந்த சைஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் நிறைய பேருக்கு இது ஒரு நெகட்டிவாக இருக்கலாம். உள்ள சிப்னு பார்க்கையில் அது காம்படிட்டிவாக கொடுத்துருக்காங்க. Xperia 1 Mark 5ல குவால்காமோட லேட்டஸ்ட் Snapdragon 8 Gen 2 SoC இருக்குது. இது கூட 12GB LPDDR5X ரேமும் 256 இல்லை 512GB UFS 4.0 ஸ்டோரேஜும் ஆஃபர் பண்ணுறாங்க. என்னோட இந்த வீடியோ பார்த்துருந்தீங்கன்னா அதில் சொல்லியிருப்பேன், சோனி வந்து அவங்க தெர்மல்ஸை ரொம்ப கன்சர்வேட்டிவாக ஹேண்டில் பண்ணுவாங்க. யூஸ்வலாக சோனி ஃபோன்ஸ் ரொம்ப ஃபாஸ்ட்டாக த்ராட்டில் ஆகும், ப்ளஸ் ஃபீச்சர்ஸை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அதாவது பேக்ரவுண்டில் நிறைய ஆப்ஸ் அப்டேட் ஆச்சுன்னா ஹை ரெஃப்ரெஷ் டிசேபிள் ஆகிடும், இல்லை ஃபோனை செட்டப் பண்ணையில் நிறைய ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணையிலேயே ஹை ரெஃப்ரெஷ் டிசேபிள் ஆகும். இந்த மாதிரி சின்ன சின்ன நெகட்டிவ்ஸ் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. நான் ஃபோனை இனிஷியலாக செட்டப் பண்ணதுலேருந்து நான் யூஸ் பண்ண அந்த 10 நாள் ஃபுல்லாகவும் இந்த மாதிரி இஷ்யூஸ் நான் ஃபேஸ் பண்ணவே இல்லை. ஹை ரெஃப்ரெஷ் வீடியோ கால்ஸ் எடுக்கையிலையும் சரி, என்ன பண்ணாலும் சரி, ஆட்டோ டிசேபிள் ஆகலை. இதனால Xperia 1 Mark 5 சூப்பர் கூலிங் கேமிங் ஃபோன் அப்படின்னு சொல்கிற அளவுக்குலாம் கிடையாது. ஏன்னா ஸ்டெபிலிட்டி இன்னும் கம்மியாக தான் இருக்குது. பட் அக்கேஷ்னலாக கேம்ஸ் விளையாடுறதுக்கு ஓகே. பேட்ரி ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இதில் 5000 mAh பேட்ரி இருக்குது. என்னோடய டிப்பிக்கல் ரெகுலர் டே யூஸ்க்கு நாள் முடியலை, அட்லீஸ்ட் 30% பாக்கி இருந்துச்சு. சார்ஜ் பண்ணணும்னு வரையில் வயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட் இருக்குது. பட் வயர்டு இன்னும் 30 வாட்ஸ்க்கு லிமிட் ஆகிருக்கு. 0 to 50 30 நிமிஷத்துலங்கிறது ஓகே. பட் கிட்டத்தட்ட 1.25 லட்ச ரூபாய்க்கு விற்கிற ஃப்ளாக்ஷிப்பில் இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டான சார்ஜிங் ஸ்பீட்ஸ் கொடுத்துருந்தா
கன்சியூமர்ஸ்க்கு கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். சாஃப்ட்வேர்னு வரையில் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சைனாலேருந்து நான் இம்போர்ட் பண்ண ஃபோன். பட் சைனாவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பண்ணுறாங்க. இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் சைனாவில் கூகுள் ப்ளே ஸ்டோரோட ஃபோன்ஸ் விற்க முடியாதுன்னு. ஸோ இப்போ ஷாமி, ஓப்போ மாதிரி பிராண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அவங்களோட சொந்த ஆப் ஸ்டோர்ஸ் ஆஃபர் பண்ணுவாங்க. சோனிக்கு சைனாவில் சொந்த ஆப் ஸ்டோர் செட்டப் பண்ணுற அளவுக்கு மார்க்கெட் ஷேர் கிடையாது. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா மெய்ஸுவோட டைப் பண்ணி மெய்ஸுவோட ஆப் ஸ்டோர் ப்ளஸ் அவங்களோட சில ஃப்ளைமி ஆப்ஸ் ப்ரீலோட் பண்ணுறாங்க. இப்போ என்னோட டெஸ்டிங் ஃபுல்லாகவே குளோபல் ஃபர்ம்வேரில் தான் பண்ணேன். ஏன்னா சைனாலேருந்து வாங்கின சோனி ஃபோனுக்கு தாய்வான் இல்லை ஹாங்காங் குளோபல் ஃபர்ம்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது சிம்பிளான விஷயம் தான். ஸோ 100% கன்வர்ஷன், இன்னமும் அப்டேட்ஸ் எல்லாமே வரும். ஸோ ப்ராப்பராக கூகுள் சப்போர்ட்டோட வாங்கின ஒரு ஃபோனுக்கு எப்படி இருக்குமோ அந்த ஃபர்ம்வேரில் இதை ரன் பண்ண முடியும். இப்போ சாஃப்ட்வேர்னு பார்த்தா Xperia 1 Mark 5 கிட்டத்தட்ட ஸ்டாக் வெர்ஷன் ஆண்ட்ராய்டில் ரன் ஆகிட்டு இருக்கு. சில எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸ் சோனியோட சைட் சென்ஸ் மாதிரி இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. இது ஆக்சுவலாக யூஸ்ஃபுல்லாக இருந்தது. ஸோ இப்போ சைட் சென்ஸ்னு வரையில் இதை டபுள் டேப் பண்ணையில் ஒரு சைட் பார் லான்ச் ஆகும். இங்கேருந்து ஃப்ளோட்டிங் ஆப்ஸ் லான்ச் பண்ணலாம், இல்லைனா ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் 2 ஆப்ஸ் ரன் பண்ண முடியும். இந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ டாலாக இருக்கிறதுனால இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு யூஸ் பண்ணுறதுக்கு. அஃப்கோர்ஸ் இது புது ஃபீச்சர் கிடையாது, பட் Xperia 1 Mark 5ல ரொம்பவே ஸ்மூத்தாக ரன் ஆச்சு. ப்ரீலோடட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் கிடையாது. மோஸ்ட்டாக சோனியோட சொந்த ஆப்ஸ் மட்டும் தான் இன்க்ளூட் பண்ணுறாங்க. ஒரு சில தேர்ட் பார்ட்டி ஆப்ஸ் இருக்குது, டைடல், ஃபேஸ்புக் அந்த மாதிரி. இந்த ஆப்ஸ் அன்இன்ஸ்டாலபிளாக இல்லை. டிசேபிள் பண்ணலாம், பட் அன்இன்ஸ்டால் பண்ண முடியாது. பட் ஆனாலும் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ் இங்கே ரொம்ப க்ளீனாக இருந்துச்சு. Xperia 1 Mark 5 யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்னாப்பியாக ரெஸ்பான்சிவாக இருந்துச்சு. சரி, இப்போ இந்த ஃபோனோட மெயின் செல்லிங் பாயிண்ட்டுக்கு வருவோம். கேமராஸ். பின்னாடி ட்ரிபிள் கேமரா செட்டப், பிரைமரி 52 மெகா பிக்சல் Sony IMX888. இதுதான் இந்த ஃபோனில் உள்ள மேஜர் அப்கிரேட். ஏன்னா இதுதான் முதல் தடவையாக நம்ம ஸ்டாக் CMOS சென்சர் 2 லேயர் டிரான்சிஸ்டர் பிக்சல் டெக்னாலஜியோட பார்க்குறோம். அப்படின்னா என்ன? சிம்பிளாக சொல்லணும்னா இந்த சென்சரில் லைட் இன்னும் பெட்டராக கலெக்ட் பண்ண முடியணும். அது போக 1 Mark 4ல் உள்ள பிரைமரி கேமராவோட இது 1.7 டைம்ஸ் பெரிய சென்சர். இது கூட ஒரு ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ் 24mm f1.9 லென்ஸ் பேர் பண்ணியிருக்காங்க. நல்ல லைட்டிங் கண்டிஷன்ஸில் குறை சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஸோ இந்த பிக்சர்ஸை பார்க்கலாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த பிக்சர்ஸ் எல்லாமே நான் ஒரு டஸ்ட் ஸ்டார்ம்க்கு அப்புறம் எடுத்தேன். ஸோ கொஞ்சம் மேகமூட்டமாக இருந்துச்சு, ஃபாகியாக இருந்துச்சு. கேமராவோட தப்பு கிடையாது. ஓகே, ஆக்சுவலாக உங்களுக்கு கொஞ்சம் பெர்ஸ்பெக்டிவ் கொடுக்கறதுக்கு இதே இமேஜஸ் இப்போ S23 Ultraவில் ஷூட் பண்ணதோட சைட் பை சைட் பாருங்கள். பார்த்தோன்னு உங்களுக்கு உடனடியாக நோட்டிசபிளாக இருக்கும். சாம்சங்கில் இமேஜஸ் இன்னும் பிரைட்டராக இருக்குது, கொஞ்சம் கான்ட்ராஸ்டியாக இருக்குது. சோனியோட ப்ராசஸிங் அவ்வளோ ஹெவியாக இல்லை. ஜூமின் பண்ணி பார்க்கல டீட்டெயில் லெவல்ஸ் கம்பேரபிளாக தான் இருக்குது. பட் சில நேரத்தில் சோனியில் ஒயிட் பேலன்ஸ் லைட்டாக சொதப்பிடுது. ஸோ இந்த செட்டில் பார்த்தா Xperiaவில் எடுத்த இமேஜில் ஒரு பிங்கிஷ் ஹியூ இருக்குது. திருப்பி இந்த செட்லேயும் அது நோட்டிசபிளாக இருக்குது. எப்போவுமே நடக்கும்னு கிடையாது, பட் அப்பப்போ இந்த ஃபோனில் ஒயிட் பேலன்ஸ் மிஸ் ஆகுது. லோ லைட்னு வரையில் இப்போலாம் சோனியும் மல்டிஃப்ரேம் நாய்ஸ் ரிடக்ஷன் யூஸ் பண்ணி ஒரு நைட் மோட் கொடுக்குறாங்க. ஸோ இமேஜஸ் நல்லா தான் இருந்துச்சு. பட் அவங்க சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் காம்படிஷனோட கம்பேர் பண்ணல அந்த அளவுக்கு இல்லை. திருப்பியும் உதாரணத்துக்கு S23 Ultraவோட இங்கே சைட் பை சைட்ஸ் பாருங்கள். அந்த ஷாப்பில் உள்ள லைட்ஸ் இங்கே ப்ளோன் அவுட்டாக இருக்குது. டீட்டெயில்னு வரையில் கூட இப்போ அந்த ரோடை பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீட்டெயில் லேக் ஆகுதுங்கிறது நோட்டீஸ் பண்ண முடியும். பட் இந்த ஃபோனோட ஒரு பெரிய ஸ்ட்ரென்த்னு பார்த்தா வீடியோ. 8K ஷூட் பண்ண முடியாது, பட் அது பெரிய விஷயம் கிடையாது. 4K 60 ஷூட் பண்ணலாம், ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சோனி வீடியோஸ்க்கு நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. உதாரணத்துக்கு ரேக் ஃபோக்கஸ். இந்த டெக்னிக் நம்ம படத்தில், டிவி ஷோஸில் நிறையவே பார்க்குறோம். இதே மாதிரி வீடியோஸ், இதே மாதிரி ஸ்மூத் ஃபோக்கஸ் புல்ஸ் நம்ம சோனி ஃபோன்ஸில் பண்ண முடியும். ஸோ இந்த சினிமா ஆப்பில் ஃபோக்கஸ் டேப் பண்ணிவிட்டு இப்போ நம்மளுக்கு வேணுங்கிற ஃபர்ஸ்ட் ஃபோக்கஸ் பாயிண்ட்டை செலக்ட் பண்ணுவோம். அது ஏன்னு செட் பண்ணலாம். இப்போ ரெண்டாவது ஃபோக்கஸ் பாயிண்ட் இதை பின்னு செட் பண்ணுவோம். இப்போ நம்ம ஏ டேப் பண்ணையில் ஃபோக்கஸ் பிலேருந்து ஏக்கு புல் ஆகும். பி டேப் பண்ணிங்கன்னா திருப்பி ஸ்மூத்தாக ஏலேருந்து பிக்கு ஸ்விட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி ஸ்மூத் ஷாட்ஸ் Xperia 1 Mark 5ல் எடுக்க முடியும். இது போக சோனி 4K 120 FPS ஸ்லோமோ, 21:9 டைரக்ட் ஷூட்டிங், பல வித்தியாசமான லட் ஆப்ஷன்ஸ், இந்த மாதிரி என்தூசியஸ்ட் ஃபீச்சர்ஸ் நிறையவே ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுதான் இந்த ஃபோனோட மேஜர் அட்வான்டேஜ். நீங்கள் ஒரு என்தூசியஸ்ட், ஒரு ப்ரோ யூஸராக இருந்தீங்கன்னா உங்களுக்கு நிறையவே இருக்குது இந்த ஃபோனில். பட் இல்லை, நான் வெறும்னா பாயிண்ட் அண்ட் கிளிக் தான் பண்ணுவேன், எனக்கு ஷார்ட் எடுத்தோன்னா ரொம்ப நல்லா இருக்கணும் பார்க்குறதுக்கு அப்படின்னா அந்த ஆட்டோமேட்டிக் சாஃப்ட்வேர் ப்ராசஸிங் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இல்லை. எனிவேஸ், மற்ற 2 சென்சரும் போன தடவை பார்த்தா அதே தான். ஒரு 12 மெகா பிக்சல் IMX650, இது 85 to 125 mm ஆப்டிக்லி ஸ்டேபிளைஸ்ட் லென்ஸோட பேர் ஆயிருக்கு. ஸோ கண்டினியூஸ் ஆப்டிக்கல் ஜூம் 3.5x to 5.2x வரைக்கும் கிடைக்கும். இந்த ஜூம் எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக தெரியல, ஏன்னா இமேஜஸ் கொஞ்சம் சாஃப்டாக இருந்துச்சு. திருப்பியும் S23 Ultra மாதிரி ஒரு ஃபோனோட கம்பேர் பண்ணல. இங்கே நீங்கள் பார்க்குற ஒரு ஷாட்டுமே சோனியில் ஃபுல்லி ஆப்டிக்கல், சாம்சங்கில் லைட் டிஜிட்டலோட வருது. பட் ஆனாலும் சாம்சங்கில் உள்ள ரிசல்ட்ஸ் பெட்டராக இருக்குது. அல்ட்ரா வைட் திருப்பியும் அதே 12 மெகா பிக்சல் Sony IMX563 டீசெண்டாக இருந்துச்சுன்னு சொல்லலாம்.
செல்ஃபீஸ்னு பார்த்தா இன்னொரு ஒரு 12 மெகா பிக்சல் சென்சர் IMX664. இது ஒரு ஃபிக்ஸ்ட் ஃபோக்கஸ் f2 லென்ஸோட பேர் ஆயிருக்கு. ரிசல்ட்ஸ் ஓகே. சாஃப்ட்வேர் ப்ராசஸிங், போர்ட்ரேட்ஸ்னு வந்தாலும் சரி, HDRனு வந்தாலும் சரி, காம்படிஷன் அளவுக்கு இல்லை. ஸோ ஓவரால் இந்த ஃபோனில் நிறைய விஷயங்கள் சோனி நல்லா பண்ணியிருக்காங்க. கடைசி ஒரு சில ஜென்ரேஷனாக ஃபேஸ் பண்ணிட்டு இருந்த சில பக்ஸை இங்கே ஃபைனலாக ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஃபோன் கூலாக இருந்துச்சு, மைக்ரோ SD சப்போர்ட் இருக்குது, ஹெட்ஃபோன் ஜாக் கொடுத்துருக்காங்க, சூப்பரான டிஸ்பிளே, கையில் பிடிச்சி யூஸ் பண்ணுறதுக்கு வசதியாக இருக்குது, ப்ளஸ் எக்ஸலண்ட் பேட்டரி லைஃப். பட் இந்த $1400 ஆஸ்கிங் ப்ரைஸ், இப்போ ஒரு S23 அல்ட்ரா எடுத்துக்கிட்டிங்கன்னா இதோட $200 கம்மியாக தான் லான்ச் ஆச்சு. iPhone 14 Pro Max இதோட $300 கம்மியாக லான்ச் ஆகிருக்கு. ஸோ அந்த அளவு அதிகமான ஆஸ்கிங் ப்ரைஸ். நீங்கள் ஒரு டைஹார்ட் சோனி ஃபேனாக இருந்தாலோ இல்லை இந்த ஃபோன் ஆஃபர் பண்ணுற அந்த ப்ரோ வீடியோ ஃபங்க்ஷனாலிட்டி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாலோ மட்டும்தான் இந்த Xperia 1 Mark 5 உங்களுக்கு செட் ஆகும். பட் வாஸ்ட் மெஜாரிட்டி கன்சியூமர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஃபோன், சோனி சூப்பராக பண்ணியிருக்காங்க, நல்ல இன்ட்ரெஸ்டிங் ஃபோன் அப்படின்னு சொல்லாமே தவிர $1400 வாங்குற அளவுக்கு இல்லை. அதுதான் என் கருத்து. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. பாய்.